கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களிடத்தில் வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம் வாழ்க்கையிலே நிறைய பாரங்களை சுமந்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்கிறீங்க. ஆனால் சில நேரங்களில் நாம் நம்முடைய கவலைகளை யாருக்கும் தெரியாது. சில நேரம் நாம் எவ்வளோ பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வேதத்திலிருந்து உங்களோடு பேச இன்னைக்கு நான் விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அதன் 7வது வசனத்தில் இப்படியாக காண்கிறோம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பு கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் போது நன்றாக நமக்கு ஒரு விஷயம் தெரியும். ஈசாக்கின் கையில் மரக்கட்டைகளை, விறகு கட்டைகளையும் கொடுத்து, கத்தியும் கொடுத்து அவனை அந்த மலையில் ஏறி போகும் பொழுது கொடுக்கிறான். அப்பன் கையில் தீயை மட்டும் எடுத்துக்கொண்டு அப்பன் புறப்படுகிறான். மகன் ஒரு கேள்வி கேட்கிறான் அப்பன் இடத்தில், அப்பா, நாம் ஆராதனைக்காக போகிறோம், விறகு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, தீ இருக்கிறது, ஆனா பலி அர்ப்பிக்க மிருகம் எங்கே என்ற ஒரு கேள்வியை ஈசாக்கு கேட்கிறான். ஈசாக்கின் தோளில இப்பதான் ஒரு பெரிய பாரத்தை அப்பா தூக்கி வைத்திருக்கிறார், விறகு கட்டையை. ஆனா 3 நாளுக்கு முன்னமே ஆபிரகாமின் உள்ளத்துல பெரிய ஒரு பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறார். ஆபிரகாமுக்கு இதயத்துக்குள் இருக்கிற பாரம், நான் உனக்கு காண்பிக்கிற அந்த மலையின் மேலே நீ நேசிக்கிற உன் மகனை நீ பலியிடுவாயாக என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை மறுத்து சொல்ல முடியாதபடிக்கு மனபாரத்தோடு ஒருவேளை ஆபிரகாம் இருந்திருக்கலாம். அந்த மலையில் 2 பேர் ஏறி போகிறார்கள். நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள். ஆபிரகாமின் உள்ளத்தில் பெரிய ஒரு பாரம் இருக்கிறது. மகனுடைய தோளிலே விறகு கட்டையா இருக்கிற பாரம் இருக்கிறது. மகன் தோளில் இருக்கிற பாரம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்பனுடைய அந்த மனதுக்குள் இருக்கிற பாரத்தை யாருக்குமே தெரியாது. ஆனா அவர்கள் 2 பேரும் அந்த தேவன் சொன்ன இடத்தில் சென்றபோது அவர்கள் பாரம், 2 பேருடைய பாரமும் முடிந்தது என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் இதயத்துக்குள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற சில பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? யார்கிட்டையும் சொன்னா புரியாத, சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா? என் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்பீர்களானால் உங்களுடைய அந்த சுமடை இறக்கி வைக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். யாரிடத்திலே சொன்ன யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா நம் தோளில் வெளிப்படையா இருக்கிற பாரத்தை எல்லாருக்கும் தெரியும். உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற பாரத்தை ஆண்டவருக்கு ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருக்கு மட்டும்தான் உங்க பாரத்தை உங்களிலிருந்து எடுத்து மாற்ற முடியும். அதனால மனிதரிடத்தில் சொல்வதை பார்க்கிலும் நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் சொல்வீர்களானால் தேவன் நிச்சயமாக உங்கள் பாரத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்க ஜெபிப்பீங்களா? இன்னைக்கு எந்த பாரத்தில் நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்கள் பாரத்தை எடுத்து மாற்ற போகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இன்று உங்கள் பாரத்தை மாற்ற போகிறார். ஆவியானவரே, இந்த நல்ல நேரத்திற்காக நான் உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இவர்கள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத மிக்க பெரிய பாரத்தோடு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே அனுபவித்துக் கொண்டிருக்கிற பாரத்தை
இயேசுவின் நாமத்தில் இன்றே நீர் மாற்றி போடும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்த மோரியா மலையின் முகளில் ஆமென் மேலே சென்ற பொழுது அவர்கள் பாரம் நீங்கினது போல ஆமென் தேவன் அவர்களுக்காய் ஆமென் கருதப்பட்ட அந்த பலியை அர்ப்பித்து அவர்கள் சந்தோஷத்தோடு மடங்கினது போல தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற உமது பிள்ளைகள் மகிழ்ச்சி அடை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.